அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஜூலை மாதம் 9ஆம் தேதி கருண்யா பிளஸ் லாட்டரி 631வது வாரத்திற்கான பிரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இன்று தனலட்சுமி லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் எதுவும் சரியாக வரவில்லை நண்பர்களே. அதே போன்று கேரளா லாட்டரி மற்றும் டியர் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகளும் மிக மிக மட்டமான கணிப்பாக அமைந்துவிட்டது நண்பர்களே. ஒன்றும் பெருமை பேசிக்கொள்ளும் அளவிற்கு சிறப்பாக இல்லை. முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்றமே மிஞ்சியது நண்பர்களே. சரி நண்பர்களே, நாளை வியாழக்கிழமை ஜூலை 9ஆம் தேதி கருண்யா பிளஸ் லாட்டரிக்கான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இப்போ கடைசியா 80 60 74 78 என்று வந்திருக்கிறது நண்பர்களே. இந்த 2 நாள் ஆட்டங்களையும் பார்க்கும்போது இதே போன்ற ஆட்டம் 2025ஆம் ஆண்டில் மே மாதத்தில் என்று நினைக்கிறேன். அங்கு ஒரு இடத்தில் அடுத்தடுத்து பிசி எண்கள் ஒத்து போகக்கூடிய ஆட்டங்கள் இருக்கிறது நண்பர்களே. அங்கிருந்து இன்று ப்ரிடிக்ஷனாக எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதற்கு முன்பு நண்பர்களே, உங்களிடம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். இங்க பாருங்க, இன்னைக்கு இந்த தின பேட்டர்னை வச்சு பார்க்கும்போது இது ஏதோ ஒரு புது நம்பர் மாதிரி நம்ம பார்வைக்கு இருக்கு. ஆனா இது வார பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா, போன வாரம் புதன்கிழமை அடிச்ச நம்பரையே தான் அப்படியே இந்த 4 எண்களையும் அடித்திருக்கிறார்கள். முடிவு ரிசல்ட்டாக வந்திருக்கிறது நண்பர்களே. இதே போன்று எண்கள் வெற்றி பெற்ற எண்களை திரும்ப வரும்போது நமது கணிப்புகள் 100% பொய்யாகத்தான் அமையும் நண்பர்களே. அதை வாருங்கள், அந்த இடத்தை அதையும் பார்த்து விடுவோம் எப்படி அது வந்திருக்கிறது என்று. இது வாரச்சாட்டு. அவங்க ஒரு நம்பரை கூட மாற்றமே செய்யப்படவில்லை நண்பர்களே. இது புதன்கிழமைக்கு உண்டான சார்ட்டு. இங்க பாருங்க, போன வாரம் 74 87, போன வாரம் 74 87. இன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு பாருங்க என்ன வந்திருக்குது. அதே 74 அப்படியே இருக்கு. இந்த 87 திருப்பி 78ன்னு வச்சிருக்காங்க நண்பர்களே. இது போன்ற ஆட்டங்கள் எப்போதாவது ஒரு முறை, வருடத்தில் ஒரு முறை அல்லது இருமுறை வரும் நண்பர்களே. இது அனைத்து எண்களுமே ரிப்பீட் எண்கள் தான். இப்படி வரும்போது எவராலும் சரியான எண்களை கணித்து கூறுவது என்பது இயலாத காரியமாகத்தான் இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நான் குறிப்பிட்டது போல் இந்த இடத்துல இருந்து நான் இன்னைக்கு அதாவது புதன்கிழமை தனலட்சுமி லாட்டரிக்கு 2வது கணிப்பா நான் கொடுத்திருந்தேன் நண்பர்களே. இந்த இடத்துல இருந்து தான் கொடுத்திருந்தேன். இதுல இருந்து இதுக்குள்ள இருக்கிற நம்பரை வச்சு கொடுத்திருந்தேன் நண்பர்களே. அதாவது பிசிக்கு என்ன நம்பர் வரும்னா, இங்க விடுபட்ட என்னன்னா 17, அதை மையமா 17, 67, அப்புறம் 62, 12 இப்படி வரும் என்று கூறியிருந்தேன் நண்பர்களே. ஆனால் அவர்கள் புதிய ஆட்டத்திற்கு செல்லாமல் 2 நாளுமே ஒரே எண்களாக வந்த காரணத்தினால் அந்த கணக்கும் தவறாக போய்விட்டது நண்பர்களே. சரி நண்பர்களே, இதை நீங்கள் 2 ஆட்டங்கள், அதாவது புதன்கிழமை தனலட்சுமி லாட்டரிக்கு வாரம் டு வாரம் ஒரே மாதிரி நம்பர் தான் வந்திருக்கு. இதை வைத்து உங்களால் ஏதேனும் புரிந்து கொள்ள இயலுமா என்று பாருங்கள் நண்பர்களே. அடுத்த நாள் பாருங்க, இந்த இடத்துல 25 30 இருக்கு. இந்த 2 ஆட்டங்களும் ஒன்றை போல் இருக்கிறது. அடுத்தது இந்த இடத்திற்கு உண்டான எண்ணை தான் நாம் பார்க்க வேண்டும் நண்பர்களே. எல்லா நாளும் இதே போன்று அதாவது வெற்றி பெற்ற எண்களை திரும்ப வருமா என்பது கேள்விக்குறிதான். நீங்கள் உங்கள் மனதில் இந்த இடத்தை கவனித்து பாருங்கள் நண்பர்களே. உங்களுக்கு இதில் ஏதேனும் புரிய செய்தால் இதில் உள்ள எண்களையும் பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே. சரி நண்பர்களே, நான் இன்றைய அதாவது நாளை கருண்யா லாட்டரிக்கான ப்ரிடிக்ஷன் 2025ஆம் ஆண்டிற்கான சார்ட்டில் ஒரு இடத்தில் இருப்பதை பார்த்தேன் நண்பர்களே. வாருங்கள், அந்த இடத்திற்கு செல்வோம் நண்பர்களே. இன்னைக்கு ப்ரிடிக்ஷனை எந்த நம்பரை எடுக்கலான்னு நான் சார்ட்டை வச்சு பார்த்துட்டு இருந்தேன் நண்பர்களே. ஆனா இந்த இடத்துல ஒரு ஒற்றுமையை பாருங்க. டியர் லாட்டரியோட தொடர்புடைய எண்கள் இந்த இடத்துல இருக்கு. இது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இங்க பாருங்க, 212 929.
இது டியர் லாட்டரிக்கு வந்து இந்த 212 6 மணிக்கு ரிசல்ட் வந்து 212 தான் வந்திருந்துச்சு. ஆனா அதே ரிசல்ட் பாருங்க 8 மணிக்கு 929. 2 ரிசல்ட் இதே நாள் மாலை 6 மணிக்கு 212 டியரில் வந்திருக்கிறது. அதுக்கு அடுத்த எண் வந்து பாருங்க 8 மணிக்கு 929. 2 ஆட்டங்களும் மிக 100% சரியாகவே வந்திருக்கிறது நண்பர்களே. இதை என்னவென்று சொல்வது? சில எண்களுக்கு அடுத்த எண் இதுதான் வரும் என்று ஒரு கணக்கு இருக்குமோ என்னமோ தெரியவில்லை நண்பர்களே. நாம் மனிதர்கள் என்பதால் இதற்கான அர்த்தத்தை எல்லாம் புரிந்து கொள்வது என்பது முடியாத காரியம் நண்பர்களே. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை நண்பர்களே. சில எண்களுக்கு ஏதோ ஒரு நமக்கு தெரியாத ஒரு என்ன சொல்றது? ஏதோ ஒரு கால்குலேஷன் இருக்கு நண்பர்களே. சில எண்களுக்கு கீழ் இவைகள் தான் வரும் என்று ஒரு கணக்கீடு இருக்கும் போல. அது புரிந்து கொள்வது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. இது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் நண்பர்களே. நீங்களும் கவனியுங்கள். இந்த பேட்டர்ன் 2025வது வருஷத்துக்கான பேட்டர்னு. இன்று 6 மணிக்கு 212 தான் ரிசல்ட்டு. அதே மாதிரி 8 மணிக்கு 929 தான் ரிசல்ட். இது டிசம்பர் மாதத்துல இருக்கு நண்பர்களே. சரி நண்பர்களே, இன்றைய ப்ரிடிக்ஷனுக்குள் செல்வோம். மே மாதம் இங்க பாருங்க நண்பர்களே, 860, 523, 860 இருக்கு. இப்ப கடைசியா விளையாண்ட நம்ம 2 ஆட்டம் மட்டும் என்னன்னா 060, 478. இந்த 060க்கு இந்த பிசி எண்கள் மட்டும் பாருங்க நண்பர்களே, பொருந்தி வந்திருக்கிறது. இந்த 60க்கு இங்க 060ன்னு இருக்கு. இந்த 60க்கு பிசில 60 தான் இருக்கு. அடுத்தது பாருங்க, இந்த 78க்கு இங்க 23ன்னு வந்திருக்கு. அப்போ பிசி எண்கள் வந்து பொருந்தும் காரணத்தினால் அடுத்தது பாத்தீங்கன்னா 610ன்னு வந்திருக்கு நண்பர்களே. அந்த 610ல இருக்கிற இந்த 10ஆம் நம்பரை மட்டும் பிசி எண்ணாக பயன்படுத்துவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. அப்போ பிசிக்கு வந்து 10ஆம் நம்பரை எடுத்துக்கொள்வோம். பிசி 10. இதை 4ஆக மாற்றி பார்க்கும்போது 10, 60, 15, 65 இப்படி 4 எண்கள் வரும் நண்பர்களே. இதே எண்களை இந்த எண்களை பிசிக்கு உண்டான எண்களாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தோன்றுகிறது நண்பர்களே. நிச்சயமாக உறுதியாக பயன்படுத்துவதுதான் சரி. அப்போ பிசி வந்து 10, 60, 15, 65 இதை பார்க்கும்போது அடித்த எண்கள் போல்தான் இருக்கிறது நண்பர்களே. ஆனால் பல நேரங்களில் பார்த்தால் அடித்த நம்பரே தான் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கும். முன்பு பார்த்தீர்களானால் 028ன்னு வந்துச்சு பாத்தீங்களா? அதனுடைய எதிர் எண்கள் தான் இன்று விளையாடப்பட்ட 478. அப்போ வந்து இந்த 60க்கு மீண்டும் இந்த 60ஆம் நம்பருக்கு திரும்ப 10ஆம் நம்பரை கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. ஆதலால் இந்த 4 எண்களையும் நாளை ப்ரிடிக்ஷனாக பிசிக்கு வைத்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்ததா வந்து நம்ம ஏ போர்டுக்கு உண்டான நம்பர் என்னன்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஏ போர்டுக்கு வந்து ஏ போர்டு இங்க ஏ போர்டுக்கு பாத்தீங்கன்னா என்ன வரும்? இங்க 7, 4, 0. 7, 4, 0. திரும்ப பாருங்க 0, 4. இந்த இடத்துக்கு 7ஐ கொடுப்பது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. இங்கிருந்து கீழே இருந்து பாத்தீங்கன்னாலும் 0, 4, 7, 0, 4, 7 இப்படிதான் வரும். பெரும்பாலும் 4 என்ற எண்ணுக்கு
கீழே வந்து 7ஆம் நம்பர் பெரும்பாலும் வருவது இயல்பாகவே இருக்கிறது நண்பர்களே. அதனால் ஏ போர்டுக்கு நாம 7ஆம் நம்பரையே பயன்படுத்தலாம் நண்பர்களே. ஏ போர்டு 7 அல்லது இது 7ஆம் நம்பருக்கு 90% வாய்ப்பை கொடுக்கிறோம் என்றால் 2ஆம் நம்பருக்கு ஒரு 10% வாய்ப்பாவது கொடுக்க வேண்டும் நண்பர்களே. அப்போ ஏ போர்டை பொறுத்தவரை 7 அல்லது 2ஐ பயன்படுத்துவது சரியாக இருக்கும் என்று தோன்றுகிறது நண்பர்களே. அடுத்ததா வந்து டி போர்டுக்கு இங்கிருந்து எடுத்தோமானால் 5 வருவது போல் தோன்றுகிறது. 5 எடுத்தோம்னா பாருங்க, அந்த ரம்மி ரூட்டுக்கு பார்க்கும்போது இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 4, 6, 7, 8, 5, 6, 7, 8 வரையிலும் வரும் நண்பர்களே. அந்த 9க்கு பதிலாக இங்க 4, 5, 6, 7, 8. அப்ப டி போர்டுக்கு 5ஐ பயன்படுத்தலாம் நண்பர்களே. இப்படி தினப்பேட்டனை வைத்து பார்க்கும்போது இங்க 5ஆம் நம்பரை பயன்படுத்துவது சரியாக இருக்கும் என்று தோன்றுகிறது. அதே போன்று வார பேட்டனை வைத்து பார்க்கும்போது வேறு ஒரு எண் வருவது போல் இருக்கு நண்பர்களே. அதையும் பார்ப்போம். இது வார பேட்டர்ன். நீங்க பார்த்தீங்கன்னா 2 நாளும் ஒரே நம்பர் தான் அடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்க 7 இருக்கிற இடத்துல 7 தான் இருக்கு. ஒருவேளை இங்க இந்த 2க்கு ஒருவேளை 2 கூட வரலாம் நண்பர்களே. 2 அல்லது 7ஐ கூட பயன்படுத்தலாம். அது ஏன்னு சொல்கிறேன், இங்க பாருங்க 5, 5, 4, 9, 4 இதோடைய ஜோடியா தான் வந்துட்டு இருக்கு. அப்ப வந்து இந்த இதை மட்டும் டி போர்டுக்கு மட்டும் இந்த இதுக்குள்ள மட்டும் பார்த்தோம்னாக்கா 7, 7, 2, 2ன்னு கூட வரும் நண்பர்களே. அல்லது இங்க 2 பயன்படுத்தினால் 7ஐயும் பயன்படுத்தி தான் ஆக வேண்டும் நண்பர்களே. 2 அல்லது 7 டி போர்டுக்கு வந்து தினப்பேட்டனை வைத்து பார்க்கும்போது 5ஆம் நம்பரும், வாரப்பேட்டனை வைத்து பார்க்கும்போது 2 அல்லது 7 என்று காட்டுகிறது நண்பர்களே. இல்ல ஒரே எண்ணை தான் டி போர்டு பொறுத்தவரை நாம் அதிகப்படியான எண்களை பயன்படுத்தும் போது நிறைய எண்கள் வந்துவிடும் நண்பர்களே. அதனால் குறைவான எண்களைத்தான் டி போர்டுக்கு பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தும் போது டி போர்டை பொறுத்த மட்டில் நாளை கருணியா லாட்டரிக்கு நம்ம என்ன பயன்படுத்தலாம்னா, வார பேட்டன் படி 2ஐயும் தினப்பேட்டன் படி 5ஐயும் பயன்படுத்துவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. அப்போ இதெல்லாம் ஒருங்கிணைத்து 4டிக்கு என்ன பயன்படுத்தலாம்னா, டி போர்டுக்கு 2, ஏ போர்டுக்கு 7, பிசிக்கு வந்து 10. அப்ப 27, 10, 27, 15, 27, 60, 27, 65 இந்த 4 எண்களை மட்டும் நாளை கருணியா லாட்டரிக்கு, கருணியா பிளஸ் லாட்டரிக்கு ப்ரிடிக்ஷனாக கொடுக்கிறேன் நண்பர்களே. அடுத்ததா வந்து 3டிக்கு வந்து நாம இதில் உள்ள எண்களை தான் பயன்படுத்த வேண்டும் நண்பர்களே. 3டிக்கு வந்து 710, 715, 760, 765 இந்த 4 எண்களையும் பயன்படுத்தலாம் நண்பர்களே. சிங்கிள் போர்டு அந்த 2 டிஜிட் நம்பருக்கு வந்து ஏசி, ஏபி, பிசிக்கு இந்த அமைப்பில் உள்ளது போன்றே நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த டி போர்டை பொறுத்தவரை நீங்கள் 2
அல்லது 5ஐ கூட 2க்கு பதிலாக 5ஐ கூட பயன்படுத்தலாம் நண்பர்களே. நீங்க முதல் 2 இலக்கங்களை நீங்கள் மாற்றி கூட விளையாடலாம் நண்பர்களே. அதில் ஒன்றும் தவறில்லை. எது வரும் என்று நம்மால் உறுதியாக சொல்ல இயலாது. அதனால் இந்த 2 வர இடத்துல நீங்க 7ஆம் நம்பரை கூட பயன்படுத்தலாம். இந்த 7 வர இடத்துல 2ஐ கூட பயன்படுத்தலாம் நண்பர்களே. பிசி எண்களை மாற்றக்கூடாது. கணக்குப்படி இப்படித்தான் இருக்கிறது நண்பர்களே. இப்போ சிங்கிள் போர்டுகளுக்கு எதையெல்லாம் பயன்படுத்தலாம் என்று ஒரு முறை எழுதி காட்டிவிடுகிறேன் நண்பர்களே. இப்போ டி போர்டு பொறுத்தவரையிலும் வார பேட்டர்னை வைத்து பார்க்கும்போது 2, தின பேட்டர்னை வைத்து பார்க்கும்போது 5, 2 அல்லது 5 வந்து டி போர்டு எண்ணாக பயன்படுத்தலாம். ஏ போர்டை பொறுத்த மட்டில் 7 அல்லது 2, பி போர்டை பொறுத்தவரை 1 அல்லது 6, சி போர்டை பொறுத்த மட்டில் 0 அல்லது 5. இந்த எண்களையே சிங்கிள் போர்டுகளுக்கு பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. இது ஒரு முழுக்க ஒரு கணிப்பு, ஒரு யூகம், ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. இது 100% எந்த ஒரு உத்தரவாதமான எண்களும் கிடையாது என்பதை மனதில் கொள்ளுங்கள் நண்பர்களே. எனது கணிப்பு ஒரு மாதிரி இருக்கும். உங்கள் கணிப்போடு ஒத்து போகும் பட்சத்தில் இதே எண்களை கூட நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே. நாளை கருணையா லாட்டரி அனைவருக்கும் வெற்றியை தரும் நாளாக அமையட்டும் என்று கூறி, மீண்டும் வெள்ளிக்கிழமை சொர்ண கேரளம் லாட்டரி பிரிடிக்ஷனின் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.